இன்றைக்கி சண்டே விலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா, எல்லா சண்டேயும் எனக்கு ரொம்ப பிஸியாகவே போகும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சமைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸி ஸ்கெடியூலாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி லன்ச் பக்கத்தில் இருக்கிற ஏமன் மந்தி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். இது எங்கள் ஸ்ட்ரீட், எங்கள் கம்யூனிட்டியை விட்டு நாங்கள் வெளியில் வந்த உடனே இருக்குது. ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மந்திக்கான செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணப்போ எனக்கு வந்து பொதுவாக லன்ச் வெளியில் சாப்பிட்டா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ ஃபுட்டு வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபுட்டு வரவும் வழக்கம் போல் சொதப்ப தான் போகுது அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சரி ஃபுட்டு வரவும் நல்லா இல்லைன்னா ஆமாம் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் சிக்கன் மந்தி, அப்புறம் இவங்க வந்து மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக டெண்டராக இருந்தது. கம்ப்ளீட் பண்ணி பார்த்தோன்னா எதுவுமே மிஞ்சலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு கோலி சோடா, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டமோடு கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா வழக்கம் போல் ஒரு வாக்கிங் போய் அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணாப்புல மணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா க்ரௌடு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ரோடு போகுது இல்லையா, அதுதான் எங்களோட கம்யூனிட்டியோட என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு பெரிய கம்யூனிட்டி லேன் இருக்குது. நிறைய ரெசிடென்ஷியல் ஹவுசஸ், வில்லாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் நடந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங்காக போகலான்னு நடந்து வந்துட்டு இருந்தேன். பின்னாடி பைக்லேயே அவங்க அப்பா வர ஆரம்பிக்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எங்களோட லன்ச் ஹாப்பியாக முடிஞ்சது இல்லையா, ஸோ வீட்டை நோக்கி ரிட்டர்ன் ஆகிட்டோம். இவ்வளோ தான் இன்றைக்கான விலாக்.